தரம் 6 ஆங்கில மொடியூலிலே காணப்படுகின்ற அந்த ஒரு சிறிய தவறினை இந்த தரம் 6 மாணவர்கள் உண்மையிலே ஒரு தரம் 5 வருகின்ற மாணவர்கள் இது தொடர்பான அறிவுகள் இல்லாத மாணவர்களுக்கு இதனை பெருசுபடுத்தி இதனை பூதாகரமாக்கி மாணவர்களையும் குழப்பி பெற்றோர்களையும் குழப்பி ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த எதிர்க்கட்சியினர். இதில் உள்ள நல்ல விடயங்களை எடுத்து கூறாமல் இதை பிரதிப்படுத்தி இந்த மக்களை குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் நிச்சயமாக பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவர்கள் குழம்பவில்லை. அது மட்டுமில்லாமல் நிறம் தொடர்பாக கூறியிருந்தார்கள். ஓரின சேர்க்கையாளர் தொடர்பான இந்த நிறம் தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார்கள். இவ்வகையான விஷமத்தனமான அல்லது இந்த பிஞ்சு மனங்களிலே விஷத்தை விதைக்கின்ற வகையிலே இவ்வகையான செயற்பாடுகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே இவர்கள் அதை கூறி வருகின்றார்கள். அவர்கள் தெரியாத அந்த பச்சிளம் பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்தி இவ்வாறு ஒன்று இருக்கின்றது என்ற வகையிலான செயற்பாடுகளிலே இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இங்கு இந்த பாராளுமன்றத்திலே இந்த 10வது பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக இந்த பெண்கள் தொடர்பான இழிவான செயற்பாடுகள் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவது தொடர்ச்சியாக ஒரு வளமையாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு ஞாபகம் வருகின்றது, நான் கல்வி கற்ற காலப்பகுதியிலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பெண்ணியல் தொடர்பான ஒரு கவிதை இங்கு ஞாபகம் வருகின்றது. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அதாவது பெண்களை இழிவாக பேசுகின்ற சமுதாயத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்ற வகையிலே அந்த கவி வரிகள் இருக்கின்றன. அந்த வகையிலே எமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமான எமது பிரதம மந்திரியும் கல்வி அமைச்சரும் ஆகிய கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் கூற விரும்புகின்றேன். உண்மையிலே இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலே கிடைத்தற்கரிய பொக்கிஷமாக எங்களுடைய கல்வி அமைச்சர் காணப்படுகின்றார். அனைத்து விதமான கல்வி அறிவு மட்டுமல்லாமல் அந்த கல்வித்துறை தொடர்பான பூரண விளக்கமுடைய பூரண ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி அமைச்சரை வரலாற்று ரீதியாக நாங்கள் நியமித்திருக்கிறோம் இந்த பாராளுமன்றத்திலே. நிச்சயமாக அவருடைய காலப்பகுதியிலே அவருடைய தலைமைத்துவத்திலே இந்த கல்வித்துறையிலே பாரிய ஒரு புரட்சியை நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்துவோம்.